உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். எதற்கு செவியை சாய்க்க வேண்டும்? புத்திக்கு செவியை சாய்க்க வேண்டும். ஞானத்தை கவனிப்பதால் உதடுகள் எவற்றை காத்துக்கொள்ளும்? அறிவை காத்துக்கொள்ளும். ஞானத்தை கவனிப்பதால் டேஷ் பேணிக் கொள்வாய். விவேகத்தை பேணிக் கொள்வாய். யாருடைய உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும்? பரஸ்திரீயின். பரஸ்திரீயின் வாய் எதை விட மிருதுவாய் இருக்கும்? எண்ணெயை விட. எட்டியை போல கசப்பாய் இருப்பது எது? பரஸ்திரீயின் செய்கையின் முடிவு. பரஸ்திரீயின் செய்கையின் முடிவு எதை போல் கூர்மையாய் இருக்கும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல். யாருடைய நடைகளை அறிய முடியாது? பரஸ்திரீயின். யாருடைய வீட்டின் வாசலை கிட்டி சேரக்கூடாது? பரஸ்திரீ. பரஸ்திரீயின் வீட்டை சேருகிறவர்களுடைய செல்வத்தினால் திருப்தி அடைபவர்கள் யார்? அந்நியர். உன் இளவயதின் மனைவியோடே டேஷ் மகிழ்ந்திரு. நேசிக்கப்படத்தக்க பெண்மான் யார்? மனைவி. யாருடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக? மனைவி. உன் ஊற்றுக்கண் டேஷ். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் டேஷ் உன் டேஷ் வீதிகளிலும் பாய்வதாக. ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும். கிணற்றில் உள்ள டேஷ் உன் துறவில் ஊறுகிற டேஷ் பானம் பண்ணு. கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும். டேஷுக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளு ஆனனே என்று முறையிடுவாய். சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும். உன் மேன்மையை டேஷுக்கும் உன் ஆயுசின் காலத்தை டேஷுக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர்களுக்கும் கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். நடைகள் எதை பற்றி போகும்? பாதாளத்தை பற்றி போகும். காலடிகள் எதற்கு இறங்கும்? மரணத்துக்கு இறங்கும். மனுஷனுடைய வழிகள் யாருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக. மனுஷனுடைய வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்ப்பவர் யார்? கர்த்தர். துன்மார்க்கனை அவனுடைய எது பிடித்து கொள்ளும்? அக்கிரமங்கள் பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுபவன் யார்? துன்மார்க்கன். புத்தியை கேளாததினால் மடிந்து போகிறவன் யார்? துன்மார்க்கன். தன் மதி கேட்டின் மிகுதியாய் மயங்கி போகிறவன் யார்? துன்மார்க்கன்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.